ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப் டாப் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கீரை கட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு ஒரு 2 கையால் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு காய்ந்த மிளகாய், பூண்டு ஒரு 2 பல் எடுத்தால் போதும். கடுகு உளுத்தம் பருப்பு, எண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இப்போ கீரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கீரை நல்லா கட் பண்ணிவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற சிறுபருப்பை அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரை இல்லையா, நல்லா வேகணும். அடுத்தது எடுத்துடுங்க. திறந்துட்டு அதில் இருக்க தண்ணி கொஞ்சமாக இருக்கும் இல்லையா, அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மத்துக்கட்டை வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு இப்போ நம்ம அதை தாளிக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை சிறிதளவு எண்ணெய், ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மணத்தக்காளி கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப் டாப் குக்கிங் சேனல்.